இந்த வீடியோவோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, கோச்சிங் கிளாஸ் போனால் தான் யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே என்ன இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண பார்ப்போம். இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது யாருமே தப்பு சொல்லலை. பட் என்ன மைண்ட் செட்டில் நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இப்போ தான் காலேஜில் வந்து இருப்போம். ஸோ காலேஜ்லேருந்து அப்படியே கோச்சிங் இன்ஸ்டியூஷன் வந்து போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் என்ன நடக்கும், ஸோ இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே ஒரு சில ஆஸ்பிரன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நான் பார்த்த பற்றி கிட்டத்தட்ட ஒரு 6 years 7 years வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கிறேன். அண்ட் அவங்க வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஒரு 2 to 3 years கழிச்சு ஸோ அதில் அவங்களோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ எஸ்பெஷலி கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாம் நம்ம படித்தா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கைடன்ஸ், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அங்கே என்ன கொடுப்பாங்கன்னா கிளாஸ் வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மெயினாக இருக்கும் கைஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டிக்கு கிளாஸ் வந்து இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு கிளாஸ் இருக்கும், ஸோ என்வரான்மெண்ட்டுக்கு கிளாஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ்க்கு கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸ் ஃபேக்கல்டிஸ் தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ டீட்டெயில்டான ஒரு கிளாஸை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் புக்ஸ் கொடுப்பாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ரன்னிங் நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனால் நாலேஜ், ஃபேக்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும்தான் வரும். கிளாஸ் அட்டென்டிவாக லிசன் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தோ இல்லை ஹாஸ்டலுக்கு வந்தோ நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த ப்ரிலிம்ஸில் மார்க்காக கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதே இருக்குது. இந்த இடத்துல நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து உட்காந்து படிக்கணும், படித்தா மட்டும்தான் வந்து நம்ம கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு தெளிவாக தெரியுதோ அவங்க கோச்சிங் கிளாஸில் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி தெளிவாக ஃபாலோ பண்ணி அந்த 1 year உட்காந்து டெடிக்கேட்டடாக படிக்கிறவங்களுக்கு தான் ஸோ அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 80% வந்து நம்ம தான் ஒர்க் பண்ணணும். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி 80% ஆஃப் த ஒர்க் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 20% 30% இதுதான் கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் நம்ம எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, கோச்சிங் கிளாஸில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னாவே, ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு 2.5 lakh 3 lakhs நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து கிராக் பண்ணிடுவோம், இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிராக் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த 1 year வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பிக்கையில் அதே மைண்ட் செட்லேயே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம காலேஜில் வந்து பண்ணுவோம்ல, நம்ம போயிட்டு வந்து கிளாஸில் போய் உட்காருவோம். ஸோ அங்கே வந்து தூங்கிட்டு இருப்போம், இல்லைனா ஃபோன் பார்த்துட்டு இருப்போம், இல்லை அப்படின்னா பக்கம் பேசிகிட்டு இருப்போம், கிளாஸ் அட்டென்டிவாக வந்து கவனிக்க மாட்டோம், ஒழுங்காக நோட்ஸ் எடுக்க மாட்டோம். எண்ட் ஆஃப் தி டேல பக்கம் இருக்கிற நோட்ஸ் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணிட்டு செமஸ்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிட்டு வந்துடுவோம். காலேஜ் எக்ஸாமினேஷனில் எப்படி மார்க் போடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல. பேப்பரை ஃபுல் பண்ணி வச்சுட்டு வந்தோம்னாலே பாஸ் மார்க் அட்லீஸ்ட் வந்து போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அந்த எக்ஸாம் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்து இந்த என்விரான்மெண்ட் மாதிரியே இருக்கும், காலேஜ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சிங் கிளாஸ்லேயும் வந்து உட்காந்துருவோம். அங்கேயும் அப்படி தான் இருக்கும். எப்படின்னா யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோமா இல்லையான்னு வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா இல்லையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. டெஸ்ட் வந்து ஸ்கோர் வரல அப்படின்னாலும் அங்கே யாருமே கேட்க மாட்டாங்க. ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. அங்கேயுமே மொரோவர வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் மாதிரியே தான் வந்து போகும். நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருப்போம் அப்படின்னா, ஓகே நம்ம கோச்சிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம், டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எக்ஸாம் வந்து எழுதுவோம், எக்ஸாமில் நம்மளுக்கு வந்து மார்க் வந்துடும், நம்மளால ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்மளும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்போம். ஆனால் ப்ரிலிம்ஸில் போயிட்டு உட்காரும் போது தான், அந்த 1 year முடிச்சுட்டு அப்படியே போகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு 40 மார்க் 30 மார்க் தான் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சுதாரித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம தான் படிக்கணும், அவங்க கொடுத்தது மெட்டீரியல்ஸ், நோட்ஸு, கிளாஸ் ரெக்கார்டிங்ஸு இதுதான் இருக்குது, இதை வச்சு நம்ம உட்காந்து படித்தா தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஞான உதயமே வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 1 year வேஸ்ட்டாக இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கைடன்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம போயிட்டு மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுறோம்னா கோர்ஸுக்கு மறுபடியும் ஃபீஸோ இல்லை ரெனியூவல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மெம்பர்ஷிப் அந்த பிசிஎம்ல நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அதிலே ஒரு பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சிருவாங்க. பட் நம்ம இது தெரியாமல் நம்ம 1 இயர் வந்து லெத்தாஜிக்காக வந்து அந்த காலேஜ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல அட்டென்டிவாக வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்படியே வந்து முடிச்சு போகும். செகண்ட் இயர்ல தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞான உதயமே வரும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய டீவியேஷனே நடக்கும். ஸோ மறுபடியும் ஏதாவது ஒரு வேற சீரிஸ் வந்து போடலாம், வேற கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஏதாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுவோம். காசு இருக்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க, காசு இல்லாதவங்க அப்படியே டிவியேட் ஆயிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் டிவியேட் ஆயிருப்பாங்க. ஸோ கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாம் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நியூஸ் பேப்பர் செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் வந்து நம்ம படிக்கணும். ஸோ ஏதாவது ஹிஸ்ட்ரி கிளாஸ் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் ரன்னிங் நோட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம படிக்கணும். எக்ஸாக்ட்லி ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்து நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே இருப்போம், டெஸ்ட் எடுப்போம், நம்மள வந்து ஃபீட்பேக் வந்து எடுப்போம், நம்மள ரிவ்யூ பண்ணிப்போம், எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம், அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்போம். இதே மாதிரி 1 இயர் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த ஃபிலிம்ஸ் வந்து கிராக் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல போயிட்டு அந்த எக்ஸாமாவது கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். கோச்சிங் கிளாஸ் சொல்லக்கூடிய அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அங்கே யாரும் நம்மளை கேட்கவும் மாட்டாங்க, புஷ்ஷும் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு கட்டின ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கும், யூட்டிலைசேஷனே பண்ண முடியாது. ஸோ எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் போனாலும் சரி, ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. எந்த இன்ஸ்டியூஷன் எடுத்திங்கனாலும் ஒரு சில ட்ராபேக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஒரு 10 ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க அப்படின்னா 10 ஃபேக்கல்ட்டியுமே ரொம்ப பெஸ்ட்டாக டாப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி டாப்பாகவே எடுத்தாலும் 200 பேர் 300 பேர் கிளாஸில் இருக்கும்போது 100 பேருக்கு புரியும், 50 பேருக்கு புரியாது. அப்போ புரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி இல்லைல்ல. ஸோ பாதி பேருக்கு புரியும், பாதி பேருக்கு புரியாது. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேங்களா? எல்லா இன்ஸ்டியூட்லையும் இந்த மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது புரியாமல் கூட வந்து போகலாம். இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே மிக்சடாக தான் வந்து இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி கோச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளோ பே பண்ணி எந்த இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணினாலும் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறவங்க கூட கேட்டு பாருங்க, சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பட் கம்ப்ளீட் பண்ணுறோம் தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கோச்சிங் கிளாஸோட ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ சிலபஸ் கூட அங்கே கம்ப்ளீட் பண்ணி தரமாட்டாங்க. நம்ம தான் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம தான் உட்காந்து படிக்கணும். ஸோ அப்படி படித்தோம் அப்படின்னா தான் நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும்.